உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வேத மந்திரம் பக்தி என்பதே மெய், பரிகாரம் என்பது பொய். இந்த அடிப்படையில் தான் மக்கள் மத்தியில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்று ஒரு அரிய தகவல். சித்திரை மாதத்தில் ஏன் குழந்தை பிறக்கக்கூடாது? சித்திரை மாதத்தில் பிறந்தால் அது சரியா தப்பா என்ற ஜோதிட அனுபவமும் என்னுடைய அனுபவமும் எளிமையா சொல்லிடுறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தை நேரடியாக பெறக்கூடியவர்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவார். மற்ற மாதங்களில் வேறு விதமான முறையில் இருப்பாங்க. அதை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்றேன். சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உச்சம் பெறும் மாதமாக இருக்கும். மகாபாரதத்தில் ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த வீரன் கர்ணன், அவருக்கு நிகராக வேறு எவரும் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், அவர் சூரியனுடைய புத்திரன், சூரியனுடைய ஆதிக்கத்தை நேரடியாக பெற்றவர். இப்ப சூரியன் என்பதுதான் உலகத்தில் முதன்மையானவர். அந்த சூரியன் உச்சம் பெறும் மாதம் சித்திரை மாதம். அந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகள் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு, அதாவது வாங்கி வருகின்ற வரம் என்பது முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினை அல்லது முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினை ஒத்ததே நம்முடைய பிறப்பு. எப்படியாக இருந்தாலும் சித்திரையில் பிறக்கிற குழந்தைகள் அறிவில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதாவது கல்வியில் உயர்ந்த நிலை அடைவார்கள். கல்வி வரல அப்படின்னா அதுல பகுத்தறிவு இருக்கும். காமராஜர் மாதிரி வெற்றி பெறுவதற்கு ஒன்று நேரடி கல்வி அறிவு வேணும் அல்லது பகுத்தறிவு வேணும். ரெண்டுமே ஒன்று தானே. உயர் பதவி என்பது நிச்சயமாக அவர்கள் கிட்டும். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தை பெறுகின்றவர்கள். உயர் பதவி, சில பேர் அரசியல், சில பேர் அரசாங்கம், சில பேர் முதலாளி யோகம். சித்திரையில் பிறந்தவர் கல்வி அறிவே இல்லைன்னா கூட ஒரு கொத்தனார் தொழிலில் ஈடுபட்டா கூட அங்க மேஸ்திரியா இருப்பார் அவர். ஆக மொத்தத்தில் அவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ சித்திரையில் பிறந்த ஒரு குழந்தையினால் மற்ற எவருக்குமே பாதிப்பில்லை. சித்திரையில் பிறந்தாலும் ஆதிக்கம் கூட. நிச்சயமான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அவர்கள் அடைவார்கள். அதை நான் பல்லாயிரம் ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்துதான் இந்த பதிவு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சான்றோர்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திரையில் குழந்தை பிறந்தால் அது வெப்பமான ஒரு மாதம். அக்னி நட்சத்திரம் கூட சித்திரையில் துவங்கி வைகாசியில் முடியும். அப்போ பூமியே வெப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய முதிர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கும். பால் போல இருக்கும் அந்த மேனி என்பார்கள். அது வெப்ப தாக்குதலுக்கு ஆளாச்சுன்னா சளி பிடிக்கிறது, சின்ன சின்ன உபாதைகள், ஸ்கின் அலர்ஜி வரும், கொப்பளங்கள் வரும், வேர்வை சளி பிடிக்கும்பாங்க அந்த காலத்துல. இது மாதிரி சின்ன சின்ன பிணிகளுக்கு அந்த குழந்தை தாக்கத்துக்கு ஆளாகும். காரணம், அந்த வெப்ப தாக்குதலை நேரடியாக அதாவது தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுனால. ரொம்ப பேர் வெயிலேயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அதை பழகிக்குவான். முதல்ல பூமிக்கு அந்த குழந்தை நேரடியா வெப்ப தாக்குதலுக்கு ஆளாகும் போது சில பிரச்சனைகளை சந்திக்கும் அந்த குழந்தை உடம்பு ரீதியா. அந்த உடம்பு ரீதியா பாதிப்பு வரும்போது அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அதை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. இந்த சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும் என்பதற்காக தான் சித்திரையில் குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு தான் ஆகாதுன்னு சொல்றது, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு இல்லை.
சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்து அவர் ஒரு ஆளுமை அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறான்னா அந்த குடும்பத்துக்கு அது பெருமை தானே. சித்திரையில் பிறந்தாதான் பெருமை சேர்க்க முடியும், பிறந்த உடனேயே பெருமை சேர்க்க முடியாது. ஆகவே பெற்றோர்களையோ இல்ல மற்றவர்களையோ எந்த சூழ்நிலையிலையும் அந்த குழந்தை பிறப்புனால அந்த குடும்பம் பாதிக்கப்படாது. இல்ல சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம். அறியாமையில் உள்ள கருத்துக்கள் தான் இன்னைக்கு நிறைய மக்கள் மத்தியில பரவி இருக்கு. அந்த அறியாமையை போக்கக்கூடிய பதிவு தான் என்னுடைய பதிவு. பிடித்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிடிக்காதவர்கள் விட்டுவிடுங்கள். ஆகவே சித்திரை மாதம் என்பது வந்து ஒரு தலை சிறந்த மாதம். என்ன சொல்ல போனீங்கன்னா, இது நிறைய நான் பேசலாம் அனுபவத்துல. நீண்ட நேரம் ஆயிடும். எனது நண்பர்கள் கூட சுருக்கமா என்னை பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கான முயற்சி விரைவில் எடுப்பேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்திரை மாதம் முதல் மாதமே கிடையாது. தை மாதம் தான் முதல் மாதம் தமிழ் வழக்கப்படி. உத்தராயண காலம் தை மாசம் ஆரம்பம். ஆனால் அந்த மாதத்தில் சூரிய பகவான் பகை வீட்டில் இருப்பார். சித்திரையில் தான் உச்சம் பெறும் மாதத்தில் இருப்பார். உச்சம் பெறும் விதமாக இருப்பார். அதன் காரணமாக சித்திரை மாதத்தை நாம் முதல் மாதமாக கடைபிடிச்சு வர்றோம். ஆனா உண்மையிலுமே தை மாதம் தான் முதல் மாதம். அதனாலதான் தை பிறந்தா வழி பிறக்கும் என்பார்கள். ஆகவே அப்படி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மாதமாக சித்திரை அமைவதால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பதை அனைவரும் வரவேற்று அனைவரும் சகல நலன்களோட அந்த குழந்தையை வளர்த்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு மகனைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட பெற்றோர்கள் இருக்கணும். சிறந்த ஒரு பேரன் தான் நம்ம வீட்டுல பிறந்திருக்கான், பேத்தி தான் பிறந்திருக்கணும், பெரியவங்களும் அது மகிழ்ச்சி அடையணும். ஆகவே சித்திரை மாதம் ஒரு சிறந்த மாதம். அதுல பிறந்த குழந்தைகள், பிறந்த மனிதர்களை நான் ஆய்வு செய்த அடிப்படையில தான் இந்த கருத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.